ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் எரிமெட்டிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பேசிக்காக டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை டிப்ளமோ, டிகிரி, ஐடி, நான் ஐடி, இன்ஜினியரிங், பிடெக், பிஇ, எம்பிஏ எல்லாம் படிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பிளாட்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் ஆன்லைன் டியூட்டர் மூலியமாக ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்களுடைய நாலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறது மூலியமாக நீங்கள் பெர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 25K மேலே நீங்கள் இதில் இன்கம் எடுக்க முடியும். ஸோ இந்த ஜாப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல் நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோக்கஸ் எரிமெட்டிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆன்லைன் டியூட்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் தான் உங்களை ஹையர் பண்ணுறாங்க. இது முழுக்க ஃப்ரீ. எந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்கள் பே பண்ணி உள்ளே போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நான் ஒவ்வொரு வீடியோலையும் அதான் சொல்கிறது, ஒரு ஜாப்புக்காக உள்ளே போகிறீங்க அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணாமல் போகிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்பெனி, ஒரு ஜென்யூனான கம்பெனி. ஜாப்புக்காக ஒரு இடத்துல அமௌண்ட் பே பண்ணி உள்ளே போகிறீங்க அப்படின்னா அது 99% பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான கம்பெனியாக தான் இருக்கும். அந்த மாதிரி கம்பெனியில் தயவு செய்து உள்ளே போக வேண்டாம் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு இடத்துலையும் அவேர்னஸாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இதில் இந்த ஜாப்போட பார்த்தீங்கன்னா ஜேடியை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும், ஏதாச்சும் ஒரு மேஜராக எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டியூட்டர் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 50 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிட்டு இருக்குது. இப்போ லாக்டவுன் பேண்டமிக் சுச்சுவேஷனில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண முடியாதனால ஆன்லைனில் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எஜுகேட் பண்ண போகிறீங்க. அப்படி பண்ணும்போது அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணுறாங்க. இந்த கம்பெனி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி 3 லட்சத்துக்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் ஜேடி ரீட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணுறவங்களுக்கு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுறக்கூடிய ஒரு மைண்டோட நீங்கள் இருக்கணும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும், வெல்கம் பண்ணுறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கிறீங்க சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஐடியாக்கள், அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வித்து ரைட்டிங் ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில், டியூட்டரிங் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் ரவுண்டு இருக்கும். கண்டிப்பாக இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி டிஎன்பிசி இந்த மாதிரி ஆர்ஆர்பி, டிஆர்பின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு தான் இருக்கும். அந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபாலோடு பை டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிரும். உங்களுக்கு மெயிலே கால் லெட்டர் எல்லாமே அனுப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ண போகிறீங்க. அதை தாண்டி ரெக்ரூட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பர்சனல் கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா நாய்ஸ் இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்கணும் இல்லையா? அதுக்காக ஹெட்ஃபோன், ஹெட்செட் வச்சு தான் நீங்கள் அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே 3 உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஓகே தான். இல்லை இப்போதைக்கு இது இல்லை, ஸ்டேபிளாக உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூ செலக்ட் ஆகி உங்களுக்கு ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாகவும் இருக்குது, பார்ட் டைமாகவும் இருக்குது, ஃப்ரீலான்சராகவும் இருக்குது. ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹோம் பேஸ்டு நீங்கள் வீட்டில் இருந்துமே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கண்ட்ரிஸ் டிஸ்ட்ரிக்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஜேடியை ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்கான அப்ளை பண்ணுற லிங்க் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் ஈஸியாக முறையில் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் சொல்கிறாங்க பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளும் சரி, ஃப்ரெஷரான பீப்புளும் சரி இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ எல்லாருமே ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்முக்கு உள்ளே போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த பைஜூஸாக இருக்கட்டும், இந்த அன்அகாடமி, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் நம்ம உள்ளே போகும்போது கண்டிப்பாக ஒரு 3 to 4 இயர்ஸாக மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க இந்த ஆன்லைன் டியூட்டருக்கு. ஆனால் நம்மக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது.
இந்த மாதிரியான சின்ன சின்ன கம்பெனியில் நீங்கள் வந்து ஒரு 1 இயரோ 2 இயரோ ஒர்க் பண்ணிவிட்டு பெரிய கம்பெனிக்கு அப்ளை பண்ணும்போது வெகு சீக்கிரமாகவே ரொம்ப குயிக்கான டைமிங்லேயே உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா இது வந்து ஒரு சின்னதாக விஷயம் நினைக்காம தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு, அதை வந்து நம்ம வந்து கையில் எடுக்கிறதும் எடுக்காமல் இருக்கிறதும் அவங்க கையில் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ளெக்சிபிள் டைமில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகே அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நைட் ஷிஃப்ட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி. ஏன்னா இந்த கம்பெனி வந்து வேர்ல்டு வைஸ் இருக்குது, குளோபல் லெவலில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து யூஎஸ் ஷிஃப்ட்டாகவும் ஒர்க் பண்ணலாம். இப்போது நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே யூஎஸ் ஃபாரின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகலாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேட் பண்ணலாம். பகலில் ஃபுல்லாக வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு நைட்டு எனக்கு வந்து நான் லேட்டாக தான் தூங்குவேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock வரைக்கும் நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு நினைக்கிறவங்க ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் ஒரு பார்ட் டைமாக ஒரு ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் கிடச்சா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு செகண்டரி இன்கமாக கிடச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இது எல்லாமே வந்து நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் நாலேஜ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது எல்லாமே உங்களுக்கு ஓகே. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஓகே, எனக்கு வந்து பரவாயில்ல, நான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல அப்ளை நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய பேர், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய காண்டாக்ட் நம்பரு, நீங்கள் நைட் ஷிஃப்ட் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகே விருப்பப்படுறீங்களான்னு கேட்குறாங்க. ஓகே, நான் வந்து நைட் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னா அந்த இடத்துல எஸ் கொடுங்க, இல்லைன்னா வந்து நோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஏன்னா தமிழ்நாடு பீப்புள் மட்டும்தான் அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பேன் இண்டியா, நீங்கள் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருந்து வேணாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். நெக்ஸ்ட் வந்து மெசேஜில் ஏதாச்சும் சொல்ல வரீங்க அப்படின்னா மெசேஜ் கொடுத்துக்கோங்க. அட்டாச்சு ரெஸ்யூம், உங்களுடைய லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணக்கூடிய ரெஸ்யூம் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு அப்ளை நவ் அப்படிங்கிற கிளிக் பண்ணி இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு HR டிபார்ட்மெண்ட்டில் உங்களை வந்து மெயில் பண்ணுவாங்க. அப்படிலாம் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எப்படி வந்து டெஸ்ட் எழுதணும், இப்படி வந்து இன்டர்வியூ இருக்கும், என்னைக்கு இன்டர்வியூ இருக்கும், எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோம் அவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ணிடுறேன். அடுத்தடுத்து அப்டேட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். ப்ரைவேட் கம்பெனி ஜாப் அப்டேட்டாக இருக்கட்டும், MNC கம்பெனி, கார்பரேட் கம்பெனி, கவர்மெண்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணிட்டு வரோம். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து அதில் கிடச்சிரும். அதை தாண்டி வீடியோஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூடியூப்பில் கிடைக்கும். இதுலேயுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் ஒன்று வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வீடியோ போட்ட உடனே எல்லாருக்கும் போய் சேர்றது கிடையாது. கொஞ்சம் உங்களுடைய சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.